ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை ஆரம்பித்திருக்கிறோம். ஏதோ புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு பயம் நமக்குள் இருப்பதை நம்ம அறிகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு நெருக்கம், நமது பலவீனங்களை குறித்து ஒரு பயம், நமது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், சில மனிதர்களை நினைத்து பார்க்கும்போது ஒரு பயம், இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த புதிய நாளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் திருமறையிலே யோவேல் 2:21 பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாசிக்கிறோம். Fear not, for the Lord has done marvelous things. நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காக செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஒருவேளை பயத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதன் சொல்லவே முடியாது. இந்த ஒரு வார்த்தை நம்மோடு கூட இருக்கிற மக்கள் சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல முடியும். அந்த ஆண்டவர் தான், பயப்படாதே, பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன். நீ பயப்படாமல் வெறுமனே அமைதியாக அமர்ந்திரு. நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட பயத்தோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலை, பயந்து பயந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை, நிம்மதி இழந்து போகிற ஒரு சூழ்நிலை, சோர்ந்து போய் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை. நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்துல நாம் பெரிய காரியங்களை காண முடியும். ஒரு தைரியத்தை நமக்கு தர முடியும். தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படல. கோலியாத்தை பார்த்து உலகமே நடுங்கியது. ஆனா தாவீதால பயப்பட முடியல. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், என்னோடு கூட என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சந்திப்பேன், நான் தாண்டி வருவேன் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன். நமக்காக சூழ்நிலையவே மாற்ற ஆண்டவரால் முடியும். நமக்காக மெடிக்கல் ரிப்போர்ட்டையே மாற்ற ஆண்டவரால் முடியும். நமக்காக ஒரு துர்ச்செய்தியை நல்ல செய்தியாக மாற்றி தர ஆண்டவரால் முடியும். நமக்காக துன்மார்க்கராய் நம்மை அழிக்க வேண்டும் என்று வருகிற ஜனங்களை இல்லாமல் செய்ய ஆண்டவரால் முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு நிச்சயமா அந்த பெரிய காரியங்களை நமக்காக ஆண்டவர் செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர், எனக்காக நீ செய்ய போகிற பெரிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நடத்துகிற அழகான பாதையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உனக்காக எனக்காக ஆண்டவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்து எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. பயப்படாதே, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரேன். எங்களுக்காக நீ செய்ய போகிற பெரிய காரியங்கள் மிகப்பெரியதப்பா. அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானம் கூட இருக்கட்டும். பயத்தை புறம்பாக்கி போடும் உம்முடைய சமாதானத்தால் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.